நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். வணக்கம். திமுக ஆட்சிக்கு வந்தால் பால், மின், பேருந்து கட்டணங்கள் உயராது எனவும், 8000 ரூபாய் கூப்பன் சரிசமமாக அனைவருக்கும் வழங்கப்படும் எனவும், பெண்களுக்கு ரூபாய் 2000 சரிசமமாக தரப்படும் எனவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அடுத்த பேரம்பாக்கம் பகுதியில் திருவள்ளூர் சட்டமன்ற திமுக வேட்பாளர் வி.ஜி. ராஜேந்திரனை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரையில் ஈடுபட்டு அவருக்கு திருவள்ளூர் வடக்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சசிகுமார் மற்றும் கடம்பத்தூர் மேற்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சதீஷ் ஆகியோர் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய அவர், திருவள்ளூர் தொகுதி தமிழகத்தில் முதன்மை தொகுதியாக மாற்றுவோம் எனவும், திருவள்ளூர் தொகுதி அமோக வெற்றி பெறும், வி.ஜி. ராஜேந்திரன் எம்.எல்.ஏ. மட்டுமல்ல அமைச்சராகவும் வருவார் எனவும், தேர்தல் அறிவிப்பு புத்தகத்தை பரப்புரை வாகனத்திலேயே வைத்துள்ளதாகவும், 8000 ரூபாய் கூப்பன் சரிசமமாக அனைவருக்கும் வழங்கப்படும் எனவும், பெண்களுக்கு ரூபாய் 2000 சரிசமமாக தரப்படும் எனவும், காலை உணவு, மதிய உணவு வழங்கப்படுகிறது, இரவு உணவு மட்டும் நீங்கள் வழங்கினால் போதும் எனவும், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பால், மின், பேருந்து கட்டணங்கள் உயராது எனவும், எதிர்க்கட்சிக்கு ஓட்டு போட்டால் ஃப்ரிட்ஜ் தருவோம் என்கிறார். யார் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, ஆகையால் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் எனவும் அவர் தெரிவித்தார்.